வணக்கம். நான் உங்கள் அபிமான யோகாம்பால் சுந்தர். உங்கள் எல்லோரும் திருப்பி இன்னொரு ஒரு இதில் சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோன்னா பெருமாள் கோவில் தோசை. நவதிருப்பதி இதில் இதை யூஸ் பண்ணுவா. அதே மாதிரி சிங்கப்பெருமாள் கோவிலெல்லாம் கூட இந்த தோசையை கொடுப்பா. இது ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு தோசை. பச்சரிசி 3 கப், 1 கப்பு கருப்பு உளுந்து. இது நல்லா ஒரு 4-5 மணி நேரம் ஊற வச்சு ரெண்டையும் சேர்த்து நல்லா ஒன்றா வெண்ணெய் மாதிரி அரைச்சி எடுத்துடணும். ஒரு அரை உப்பு போட்டு, உப்பு போடாமல் தோசை மாவை எப்பயுமே வைக்கக்கூடாது. அது அபரகாரியத்துக்கு மட்டும்தான் அது மாதிரிலாம் பண்ணலாம். உப்பு போட்டே ஆகணும் தோசை மாவு, இட்லி மாவு எல்லாத்துலேயும். அது நான் சொல்லக்கூடாது, இருந்தாலும் எல்லாருக்கும் தெரிஞ்சுக்கணுமேன்றதுனால சொல்கிறேன். எந்த ஒரு சாமானும் இட்லி தோசை அரைச்சேன்னா மாவில் உப்பு போடாமல் வைக்காதீங்க. அரை உப்பு போட்டு வச்சுடுங்க. ஓரளவுக்கு அது ஒரு 6 ஹவர்ஸில் ஃபர்மெண்ட் ஆகிடும். அதுக்கப்புறமா அதில் நம்ம இப்போ என்னெல்லாம் ஆட் பண்ணணுன்றதை காமிக்கிறேன். இந்த மாவு நான் ஒரு 6 to 8 ஹவர்ஸ் ஃபர்மெண்ட் ஆகி வச்சுருக்கேன். இதில் 1/2 உப்பு தான் போட்டிருக்கேன். இப்போ கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். ப்ளஸ் இது என்னென்னா மிளகு ஜீரகம் பொடி பண்ணி வறுத்துட்டு பொடி பண்ணி வச்சுருக்கேன். நல்லா ஒரு ஸ்பூன் கிட்ட போட்டுருங்க. இதே மாதிரி இது என்னன்னு கேட்டீங்கன்னா வெள்ளைப்பாகு. இதை தான் அந்த தோசைக்கு மேலே நம்ம விடணும். இதில் கொஞ்சம் ஏலக்காய் பொடி சேர்க்குறேன். சுவாமி நைவேத்தியம் அப்படிங்கிறச்சே பச்சரிசி தான் யூஸ் பண்ணுவாள். ஸோ அதனால நான் பச்சரிசிலே தான் இதை பண்ணியிருக்கேன். எங்களுக்கு ஃபுல்லாக பச்சரிசி வேண்டாம் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிடனா புழுங்கரிசி பாதி பச்சரிசி பாதி போட்டுட்டு கருப்பு உளுந்தில் ஏகச்சக்க மெடிக்கல் பெனிஃபிஷியல்ஸ்லாம் இருக்குது. அது நான் சொல்லணும்னு அவசியமே இல்லை. இந்த நாளில் எல்லோரும் படித்தவா தான். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேன். கல் காஞ்சுட்டு தான் செக் பண்ணிக்கலாம். இந்த தோசையை கோவிலெல்லாம் பார்த்தேன்னா நெய் விட்டு தான் வாப்பா. நெய் விட்டு வாத்துட்டு அதை கிறிஸ்பாக ஆக்கிட்டு அது மேலே இந்த வெள்ளைப்பாகை விட்டு கொடுப்பா. இதுதான் பேன் கேக். பெருமாள் அந்த நாள்லேயே பேன் கேக்கு சொல்லியிருக்கார். இப்போ இருக்கிறவாலாம் புதுசாக ஏதோ பேன் கேக் கண்டுபிடிச்சிருக்காளா? அவர் எந்த நாள்லேயும் பேன் கேக் சாப்பிட்றாரு பாருங்க. இது மாவு புளிச்சும் இருக்கும், இதில் மிளகு ஜீரகப்பொடி காரம் இருக்கும், அந்த வெள்ளை பாகு விடுறதுனால திதிப்பாக இருக்கும், நெய் விட்டு பண்ணுறதுனால மணமாக இருக்கும். இத்தனை விசேஷமான ஒரு தோசை இது. இதை எல்லோரும் அவங்கவுங்க வீட்டில் பண்ணி பாருங்க. தோசை பண்ணலாமா? இப்போது கொஞ்சம் கனமாக தான் வாத்துக்கணும் இந்த தோசையை. ஸ்பூன் நெய் விடுறேன். இது கருப்பு உளுந்துன்றதுனால தான் இந்த கலரில் இருக்குது. மோரோவர் நம்ம மிளகு ஜீரக பொடியும் போட்டிருக்கோம் இல்லையா, அதனால் கொஞ்சம் டல் கலரில் இருக்கும். எல்லாத்தையும் குழந்தைகளுக்கும் சாப்பிட்றதுக்கு பழக்கப்படுத்துங்க. இதுதான் பிடிக்கும் அதுதான் பிடிக்காது அப்படி சொல்கிறதுக்கு இது பண்ணவே முடியாது. ஏன்னா இதெல்லாம் ரொம்ப சத்து நிறைஞ்ச ஒரு சமாச்சாரம். சாதாரண தோசை மாவு எங்கள்கிட்ட ரெடியாக இருக்குது, அதில் நாங்கள் பண்ணக்கூடாதா அப்படின்னு கேட்டேன்னா தாராளமாக நீங்கள் அப்படி வேணாலும் பண்ணிக்கோங்க.
வீட்டில் நீங்கள் அரைச்சி வச்சுருக்கிற மாவில் மிளகு ஜீரக பொடி எல்லாம் போட்டு அந்த மாதிரி கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. பட் இந்த கருப்பு உளுந்தை யூஸ் பண்ணினோன்னா பச்சரிசி கருப்பு உளுந்துக்குன்னு இருக்கிற டேஸ்ட்டு தனி. அந்த பெருமாள் கோயில் தோசை சாப்பிட்ற மாதிரியே ஒரு ஃபீல் இருக்கும். அது சாப்பிட்டு பார்க்குறவளுக்கு தான் தெரியும். ஸோ இந்த இதில் வந்து இது மேலே சூப்பரான பெருமாள் கோவில் தோசை ரெடி. இது ரொம்ப ஈஸியான ஒரு தோசை அண்ட் ஹெல்தியான ஒரு தோசை. நிச்சயமாக இந்த பேன் கேக் சொல்லி உங்கள் குழந்தைகளுக்கெல்லாம் கொடுங்கோ, அவளாம் நிச்சயமாக இதை விரும்பி சாப்பிடுவா. அதனால் இது எல்லாருக்கும் பிடிக்கும்னு நானும் நம்புகிறேன். இது பார்த்துட்டும் எனக்கு கமெண்ட் கொடுங்கோ, லைக் பண்ணுங்கோ, என்னோடய வீடியோஸை ஷேர் பண்ணுங்கோ, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ. என்னுடைய யூடியூப் எல்லா வீடியோஸும் பார்க்குறதுக்கு youtube.com/c/Yogambal Sundar போனேன்னா என்னோடய எல்லா வீடியோஸும் கிடைக்கும். பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் கொடுங்க. நன்றி, வணக்கம்.